தெய்வம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. தெய்வ சக்தி அப்படின்னு ஒன்று நமக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு தனி மனுஷனாக ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் நமக்கு வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் குடும்ப சப்போர்ட்டே கிடையாது. குடும்பம் சப்போர்ட் பண்ணாததுனால தான் இன்னமும் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் விருத்திக்கு வரவே மாட்டேங்கிறோம். நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறாமல் நிராயுதபாணியாக நிற்கிறோம். ஏன் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம முன்னேறினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதில் பங்காளி அண்ணன் தம்பியில் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். பொண்டாட்டி புருஷன் புள்ள இதுங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணாது. எப்போ நம்ம வெற்றி பெறுவோமோ அப்போ தான் நம்மளை வெற்றி பெற்றுட்ட போல இருக்கு அப்படின்னு வாங்கல தவிர நீ இதுக்கு செய், நான் உனக்கு பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சப்போஸ் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா 1008 நிபந்தனைகள் போடுவாங்க. இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நீ எனக்கு இதை ஒதுக்கி கொடு, அதை எனக்கு ஒதுக்கி கொடு, நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடக்கணும், நீ மூச்சு விட்டால் கூட நான் பேசுகிறது தான் நீ மூச்சாக விடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கே நம்ம அந்த கூட்டணியே வேணாண்டா நான் ஏகாந்தமாக இருந்துட்டு போயிடலன்னு கூட பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நம்ம கூட்டணி கவர்மெண்ட்டு கூட வரமாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பல பேரோட முயற்சி தவிடுபொடி ஆகுது. அப்போ இந்த நேரத்துலலாம் நம்ம நல்லவர்களாக வாழ்வதை விட கோடீஸ்வரர்களாக வாழணும். பணம் முக்கியம் இல்லை, பணம் வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும். இதுக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கணும். பணத்தில், புகழில், கௌரவத்தில் கோடீஸ்வரனாக இருக்கணும். அதை யாரை வச்சு உருவாக்கலான்னா தெய்வந்தான் நமக்கு துணை செய்யும். உறவுக்காரவங்க செய்ய மாட்டாங்க, சொந்தக்காரவங்க வரமாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஏற்றி விட மாட்டாங்க. அப்போ எந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த ராசிக்காரவங்க உச்சத்தை தொடுவார்கள், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த தெய்வத்தை வணங்குறது எப்படி, அதில் சின்ன பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க பார்ப்போமா. ஆசைகள் 1000, ஆசைகளுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் ஒரு சிலர் உண்டு. ஆனால் ஆசையே எனக்கு பிடிக்கல சுவாமி, அதை பார்த்து வெறுத்துட்டேன் அப்படின்னு வாழக்கூடியவர்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆசைக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடியவர்களுக்கும் இந்த ஆசையோடு வாழ்பவர்களுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு இருப்பவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். ஆமாம், இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மானசீகமாக ஒரு விஷயம் பிடிச்சிரும். மானசீகமாக பிடிச்சிருச்சுன்னா அது பக்கம் போனாங்கன்னா அது விலகி போயிடும். ஒரு விஷயத்தை கடகராசிக்காரர்கள் அதை வாங்கி பைக்குள்ளே வச்சுக்கிறது, வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுனா அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கும், அது சும்மா அனாமத்தாக இருக்கும், யாரும் அது கேட்க மாட்டான். கடகராசி என்றைக்கு அதை ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணுறாலும் ரேட்டு அதிகமாகிடும். அது யாருக்கு தான் தெரியாது, எல்லாம் போட்டிக்கு வந்துடுவா. கடகராசிக்காரவா ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டானா மற்றவா போட்டு 10 ரூபா. அது மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறேன், நீங்கள் வாங்கிட்டு வந்தெல்லாம் அடுத்த நாள் பார்த்து அந்த தெருவுலேயே 2 பேர் போட்டிருப்பான். இதுதான் உண்மை. உங்கள் ஆசைகள் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அது அந்த கடையிலேயே வாசல்லே தொங்கும். அப்போ அந்த கடகராசிக்காரர்கள் ஒரு விளம்பர பிரியர்கள்னு சொல்லலாம். இது எப்படின்னா விளம்பர பிரியர்கள்னால் நீங்கள் விளம்பரத்துக்கு பிரியர் இல்லை, உங்களால் விளம்பரம் ஏற்படும். அதனால தான் நிறைய பேர் கடகராசியில் பிறந்தவங்களை வச்சு விளம்பரம் நீங்கள் பண்ணி பாருங்களேன். இந்த ஆட்ஸ் மூவியில் ஆடு எடுக்கிறவங்களாம் கடகராசிக்காரங்களை வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஆடு நல்லா ரீச் ஆகும், முகப்பொழிவு ஏற்படும். கடகராசிக்கு முகப்பொழிவுக்கும் ரொம்ப, ஏன்னா முகத்தில் சுத்தம், அவங்களுக்கு ஃப்ராடுத்தனம் கிடையாது. அது உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய், அப்பனாக இருந்தாலும் ஆத்தாவாக இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல, தப்புனா தப்பு தான், பிடிக்கலன்னா பிடிக்கல தான், சரினா சரி தான், அப்படி பேசக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அதனால் தேஜஸ் ஏற்படும். அதுவே பல பேருக்கு பொறாமையாக இருக்கும். என்ன சார் அவருக்கு மட்டும் எல்லாம் போகுது, கடகராசிக்காரவனாக பார்த்து பேசிட்டு போக அந்த ஆளை பார்க்குறான் சார், அது என்ன சார் அவர் கடகராசி. ஏன்னா அவங்கள்ட்ட உண்மை இருக்குது, ஒரு தேஜஸ் இருக்குது. இது பல பேருக்கு பொறாமை. அப்போ அதனால் பெரும் கடுத்த முயற்சியில் தான் கடகராசி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், ஆசையும் வேண்டானான்னு திறந்து போனாலும் ஆசை விடாது. சரி, ஆசையாக நான் எல்லாத்தையும் விரும்புகிறேன் அப்படின்னாலும் அந்த ஆசை வராது.
வரவும் வராது, விடவும் விடாது. இப்படிப்பட்ட இடைப்பட்ட நிலையில தான் அந்த கடகராசி இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக ஆகணும், வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகணும், முதன்மையான மனிதர்கள் ஆகணும் அப்படின்னா காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். எந்த தெய்வத்தை காவல் தெய்வமாக தனக்கு காவலாக எடுத்துக்கணும் அப்படின்னா, காவல்னா என்ன? தன்னை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு அம்மா பெத்த தாய்க்கு மட்டும்தானே அந்த பவர் இருக்குது. அப்போ கடகராசிக்காரர்கள் அபிராமியை வழிபாடு பண்ணுங்க, அந்த அம்பாளை வழிபாடு பண்ணுங்க, அபிராமி அன்னை பராசக்தியை வழிபாடு பண்ணுங்க. ஒரு சக்தி வடிவம்தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் அன்னை அபிராமி எடுத்துக்கலாம், மதுரை மீனாட்சி எடுத்துக்கலாம், காஞ்சி காமாட்சி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை, சுவாமி இப்படிலாம் பண்ண முடியல, நான் என்ன பண்ணேன், ராஜராஜேஸ்வரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், லலிதாம்பிகை, ஏதாவது ஒரு பெண் தெய்வம், இதை எல்லாம் அடங்கினவர் லலிதாம்பிகை. அப்போ சின்னதாக ஒரு லலிதாம்பிகை விக்கிரகம் ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் கடகராசிக்காரர்கள் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் வாரம் சொல்லலை பாருங்க, ஏன்னா நீங்கள் எல்லாம் வாரம் செய்ய முடியாது, ரொம்ப கொஞ்சம் நீங்கள் எல்லாம் செய்யலான்னு ஆசைப்படுவீங்க, வாரம் செய்ய உங்களுக்கு பிடிக்காது, மனசு அந்த நேரம் இடம் கொடுக்காது சில நேரத்தில். அதனால தான் உங்களுக்கு பௌர்ணமி ஆகிடுது. அதனால் பௌர்ணமி கடகராசிக்காரர்கள் இந்த லலிதாம்பிகையோட விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து புஷ்பம் சாத்தி நிவேதியம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பௌர்ணமி அன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் உட்காந்து படிங்க. எளிமையாக இன்றைக்கி இருக்குது, புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லலிதாம்பிகை அஷ்டோத்திரம், நீங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை படித்து அம்பாளுக்கு தீபாராதனை பண்ணுங்கள், பௌர்ணமியில் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அம்பாள் காவல் தெய்வமாக இருந்து ஆசைப்படுறதை நிறைவேற்றி கொடுப்பா. கடகராசிக்காரர்களுக்கு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக எளிய பரிகாரம் இது. சாமி படிக்க முடியல, என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். லலிதா சகஸ்ரநாமத்தை யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க, நல்லா சத்தமாக ஓட விட்டுட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க. 1008 மந்திரம் சொல்ல வரைக்கும் முடிஞ்சு 1008 புஷ்பத்தை அம்பாளுக்கு போடுங்க, இல்லை 1008 தடவை குங்குமத்தை அம்பாளுக்கு சமர்ப்பிங்க. முடிஞ்சு போச்சு. அம்பாளை ஏற்றுப்பா, குழந்தை பண்ணுற தவறையும் ஏற்றுப்பா, குழந்தை பண்ணுற சந்தோஷத்தையும் ஏற்றுப்பா. ஆக ஏற்றுக்கிறதுக்கு காவல் தெய்வமாக இருந்து அம்பாள் உங்களுக்கு வழிகாட்ட போகிறா. லலிதாம்பிகை எடுத்து அந்த வழிபாடு பண்ணுங்கள். கடகராசிக்காரர்கள் செல்வங்கள் அதிகம் பெற்று கோடீஸ்வரர்களாக நிச்சயமாக மனசில் உள்ள எல்லா ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறப் போகுது. ஆனால் இதை உதாசீனப்படுத்தாதீங்க, நம்பி செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும். என்னங்க, நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களா? நான் சொன்ன தெய்வத்தை மட்டும் காவல் தெய்வமாக எடுத்துக்கிட்டு இந்த ராசிக்காரவங்க வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். புது சக்தி இருந்தால் போதும், சகலமும் நமக்கு உண்டுங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்டவர்கள் நமக்கு அமையணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அமையணும்னு நினைக்கிறீங்களா? வீடு கட்டணுமா, கல்யாணம் பண்ணணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா? கரெக்டு தானே? இது எல்லாம் நடக்க சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் இல்லை, என்ன தெரியுமா ஒரு பெரிய ஸ்பெஷல், உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நிம்மதியாகுவாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு நிம்மதியை கொடுக்கல, நம்மளை ஏற்றி விடலை. ஆனால் பாருங்கள், நம்ம எவ்வளோ நல்லவங்க பாருங்கள். நாம் இந்த சுவாமியை கும்பிட்றதுனால, இந்த பரிகாரம் பண்ணிக்கிறதுனால நம்ம குடும்பமும் நல்லா இருக்க போகுது, நாமளும் நல்லா இருக்க போகிறோம். இதில் யார் சுயநலவாதி, யார் பொதுநலவாதி? என்றைக்குமே நீங்கள் பொதுநலவாதி தான் அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தோஷம் என்றைக்கு இருக்குங்க. என்றைக்குமே அன்னை ஆதிபராசக்தி அபிராமியை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது, ஏன்னா இது எல்லாருக்கும் உள்ள ஒரு மந்திரம், என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனசில் அதிருப்தி ஏற்படுகிறதோ, மன கஷ்டம் ஏற்படுகிறதோ, வருத்தம் ஏற்படுகிறதோ, எனக்கு இந்த இடத்துக்கு வழியே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மனசு என்னைக்கு வருதோ, அம்பாளுடைய பாதத்தை போய் பிடிங்க, அபிராமியை போய் பாருங்கள், அபிராமியோடைய பாதத்தை போய் பிடிங்க. அம்மா சரணாகதி அடைஞ்சிட்டம்மா,
அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கி கொடுத்தவ நீதான் தாயி, இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசையாக என் வாழ்க்கை இருக்குது, அதை பௌர்ணமியாக ஆக்கு தாயி அப்படின்னு அந்த தாய்கிட்ட நீங்கள் மன்றாடி கேளுங்க. அந்த தாய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன்கிற அமாவாசையை விளக்குவா, கஷ்டங்கிற அமாவாசையை விளக்குவா, நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் தடைங்கிற அமாவாசையை விளக்கி உங்களுக்கு பௌர்ணமியை அந்த அம்பாள் கொடுப்பா. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அபிராமியை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியை புத்தகத்தை உட்காந்து படிங்க. படித்து பாருங்களேன். ஒரு 10 வாரம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்களை அப்படியே மெய்சிலுக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதாங்க அம்பாளுடைய விளையாட்டு. அதனால் அபிராமி அந்தாதிங்கிற அருமருந்து கையில் வச்சுக்கிங்க. நீங்கள் என்னைக்கு தோற்று போக மாட்டீங்க. சகல சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா அமாவாசைகளும் விலகும். செய்யலாங்களா? மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு நான் என்றும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. அபிராமியை போற்றுவோம், அபிராமி அந்தாதியை படிப்போம், வாழ்க்கையில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம், சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.